ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் VMware Workstation Pro சாஃப்ட்வேரை எப்படி நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் VMware வெப்சைட்டோட அஃபிஷியல் லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு VMwareோட இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே சி டெஸ்க்டாப் ஹைப்பர்விசர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபியூஷன் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. VMware Workstation Pro for PC அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த செக்ஷனில் கீழே டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நியூ டேப்ல இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நமக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் மேலே லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷனுக்கு பக்கத்திலேயே சின்னதாக ஆரோ ஐக்கன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. நியூ டேப்ல புதுசாக இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க. இங்கே இருக்கக்கூடிய கேப்சாவை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் வந்துட்டு வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். நான் எனக்கு வந்திருக்கக்கூடிய கோடை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய வெரிஃபை அண்ட் கண்டினியூ அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்கே சில டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண சொல்லுவாங்க. எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டும் கீழே கொடுக்கக்கூடிய கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் மேட்ச்டுன்னு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்காங்க. கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இந்த டேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அகைன் உங்களுக்கு பிராட்காம் வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு லாகின் வந்து பண்ண சொல்லும். இதில் உங்களோட யூசர் நேம் வந்து கொடுங்க. ரிமெம்பர் மீ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் பிராட்காம் வெப்சைட்டில் நாம் கிரியேட் பண்ண நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கான டேஷ்போர்டு. லெஃப்ட் சைடில் பாருங்கள் மை டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட்ஸ் அவைலபிள் அப்படின்னு போட்டு ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ டவுன்லோட்ஸ்ன்னு போட்டு கீழே நிறைய வந்து இருக்கும். இதில் VMware Workstation Pro அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் இங்கே மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ண முடியும். VMware Workstation Pro அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஷோ ரிசல்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு VMware Workstation Pro அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். VMware Workstation Pro பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு மட்டும் இல்லை லினக்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம விண்டோஸ்க்கு தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எங்கள் விண்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா VMware Workstation Pro 25H2 ஃபார் விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷனும் VMware Workstation Pro 17.0 ஃபார் விண்டோஸ் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெண்டில் எது வந்து நம்மளுடைய சிஸ்டத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். உங்களுடைய சிஸ்டம் இப்போ லேட்டஸ்ட்டாக பில்ட் பண்ணப்பட்ட சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அதில் விண்டோஸ் 11 OS வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டரான ஹார்ட்வேரு, அதில் விண்டோஸ் 11 ஒர்க் ஆகிறது கொஞ்சம் திணறும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் இந்த ரெண்டு சாஃப்ட்வேரையுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே எனக்கு ரிலீஸ் அப்படின்னு போட்டு 25H2 அப்படின்ற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த ஆப்ஷன் மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஐ அக்ரி டு தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளிக் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கான பேஜ் வந்து நியூ டேப்ல வந்து ஓப்பன் ஆகும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிக் விழும். இந்த மாதிரி கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. கீழே VMware Workstation Pro ஃபார் விண்டோஸ் அப்படின்னு போட்டு நாம் செலக்ட் பண்ண அந்த வெர்ஷன் வந்து இருக்குது. ரைட் சைடில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஸ்க்ரீன் வந்து வரும். இதில் எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இங்கே கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அகைன் நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
VMware Workstation Pro சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நாம 25H2 அப்படின்ற அந்த வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு வெர்ஷன் இருந்துச்சு இல்லையா, அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேக் வாங்க, பேக் வந்துடுங்க. மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. இதில் நிறைய வெர்ஷன் வந்து இருக்கு. இதில் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. நான் இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறேன். முன்ன பண்ண மாதிரியே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. கீழே நாம் செலக்ட் பண்ண VMware Workstation Proவோட வெர்ஷன் வந்து இருக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இந்த 2 வெர்ஷனில் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க. நான் டுட்டோரியல் பர்பஸ்க்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக 2 சாஃப்ட்வேருமே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி எங்கே டவுன்லோட் ஆகிருக்குதோ அந்த ஃபோல்டர் லொக்கேஷன் வந்து போகிறேன். எனக்கு நான் டவுன்லோட் பண்ண 2 சாஃப்ட்வேருமே இங்கே இருக்குது. நாம் இப்போது இந்த ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் 25H2 அப்படின்ற Windows 11 OSல ப்ராப்பராக ரன் ஆகக்கூடிய வெர்ஷனை தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அடுத்து இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இந்த சாஃப்ட்வேர் மேலே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். சில லோடிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே ஐ அக்செப்ட் தி டேர்ம்ஸ் இன் தி லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அகைன் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து டிக்லேயே இருக்கக்கூடிய விட்டுருங்க. ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி அன்செக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே டெஸ்க்டாப் ஸ்டார்ட் அப் என்னும் ப்ரோக்ராம் ஃபோல்டர் அப்படின்னு 2 ஆப்ஷனும் வந்து செலக்டில் தான் இருக்கும். டிஃபால்ட்டாக இருக்கிறத விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டத்தில் VMware Workstation Pro சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். என்னுடைய சிஸ்டத்தில் VMware Workstation Pro சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஃபினிஷ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி VMware Workstation Proக்கான ஐக்கான் வந்து ஆட் ஆயிருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி VMware Workstation Pro சாஃப்ட்வேர் வந்து உங்கள் சிஸ்டத்தில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா VMware Workstation Proவை உங்களோட சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம இன்னொரு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த வெர்ஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டாவதாக டவுன்லோட் பண்ண இந்த VMware Workstation Pro சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய ஐ அக்செப்ட் தி டேர்ம்ஸ் இன் தி லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டால் விண்டோஸ் ஹைப்பர்விஷர் பிளாட்ஃபார்ம் ப்ராக்கெட்டில் WHPன்னு போட்டு ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட் VMware Workstation கன்சோல் டூல்ஸ் இன்டு சிஸ்டம் பேத் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக டிக்கில் இருக்கும். அப்படியே விட்டுருங்க, எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த அப்டேட்டுக்கான ஆப்ஷனை மட்டும் விட்டுட்டு ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து பண்ணி எடுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ப்ராசஸ் வந்து நடக்கும். நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மெசேஜ் வந்து வரும். கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபினிஷ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெஸ்க்டாப்பில் VMware Workstation Proக்கான ஐக்கான் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து கேட்கும். இதெல்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸ்கிப் திஸ் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். கொஞ்சம் ஓல்டு ஹார்ட்வேர் இருக்கக்கூடிய உங்களுடைய பிசிக்கு இந்த வெர்ஷன் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய விண்டோஸ் பிசியில் அல்லது Windows 11 பிசியில் VMware Workstation Proவை ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Bye guys, thanks for watching.